Welcome to Gauge of Coimbatore. Myself Ramya and Sri Sandhya. இன்னைக்கு நம்ம வந்து TNPSC question fluid mechanics வந்து பார்க்க போறோம். Problem sums பார்க்க போறோம். Calculate specific weight of 1 liter of petrol of specific gravity 0.7. Calculate the specific weight of 1 liter of petrol of specific gravity 0.7. So specific gravity வந்து 0.7 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு வந்து specific weight of 1 liter petrol specific weight கேக்குறாங்க. So இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1 லிட்டர் பெட்ரோலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து என்னன்னா 0.7. அப்போ வந்து இந்த பெட்ரோலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா 7667 9810 6.8 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் நம்ம என்ன பண்ணலாம்னா ρ × g நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. எதோடது? பெட்ரோலோட ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் பெட்ரோல். அப்போ வந்து பெட்ரோலோட டென்சிட்டி தெரியணும், கிராவிடேஷன் நமக்கு தெரியும் 9.81. அப்போ பெட்ரோலோட டென்சிட்டி இதுவும் தெரியும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன ரெண்டு ரிலேஷன் பண்ணுவோம், டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃபியூவல் டு த டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபியூவல். ஸோ இந்த ரிலேஷன் நமக்கு தெரியும். எந்த ஃபியூவல் கொடுக்குறோமோ அந்த ஃபியூவல் மேலே போட்டு கீழே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபியூவல். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபியூவல்னா நமக்கு வாட்டர்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ வாட்டரோட டென்சிட்டி 1000 நமக்கு தெரியும். ஸோ கிவன் ஃபியூவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பெட்ரோல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பெட்ரோல் வந்து 0.7 கொடுத்தாங்க. ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் தான் நமக்கு தெரியல. அப்போ டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது பெட்ரோலோட டிவைடட் பை வாட்டரோட டென்சிட்டி நமக்கு தெரியும் 1000. அப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் என்னன்னா 0.7 × 1000 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 700 கிடைக்கும். ஸோ 700 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், டென்சிட்டியோட யூனிட் kg பர் மீட்டர் கியூப். ஸோ பெட்ரோல் வந்து கிடச்சிச்சு. ஸோ டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் கிடச்சிச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் பெட்ரோல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ρ × g போது டென்சிட்டி வந்து 700 × 9.81 போடும்போது 9.8 அப்ராக்சிமேட்டாக 10 போட்டால் 700 × 10 7000 வரும். ஸோ இதில் இருக்கிற ரேஞ்சில் வந்து இது மட்டும் தான் 7000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 9.81 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 6867 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து வெயிட் ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டென்சிட்டி இன்டூ கிராவிட்டி அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பெட்ரோலோட இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டென்சிட்டி வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா density of the given fluid divided by density of the standard fluid. So given fluid வந்து நமக்கு petrol. So நமக்கு என்ன கேக்குறாங்க, இங்க இருந்து நம்ம வந்து density of the petrol கண்டுபிடிக்கிறோம். So density of the petrol கண்டுபிடிக்கும்போது water வந்து நமக்கு 1000 னு தெரியும். So density of the petrol வந்து நமக்கு 700 kg per meter cube அப்படின்னு கிடைக்குது. So இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலால அதாவது specific gravity is equals to ρ into specific weight. Specific weight is equals to ρ into g போடும்போது நமக்கு 700 into 9.81 போட்டா நமக்கு 6867 நியூட்டன் பர் மீட்டர் கியூப் கிடைக்கும். ஸோ இது வந்து பெட்ரோலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் கேட்டுருக்காங்க. வெயிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெயிட் சிம்பிளாக நமக்கு ஸ்பெசிஃபிக் ஏனாலே ரோஜி நமக்கு தெரியும், கேல்குலேஷன் போட்டிருக்கோம். அப்போ ரோனா பெட்ரோலோட டென்சிட்டி நமக்கு தெரியாது. அப்போ டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரிலேஷன் தான். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரிலேஷன் எப்படி வரும்னா பெட்ரோல் டு த ஸ்டாண்டர்ட் ஃபியூவல் போட்டாலும் நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பெட்ரோல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் கிடச்சிடும். ஸோ டென்சிட்டி கிடச்சோடனே நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் பெட்ரோல் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 1 kg of per centimeter square அதோட SI யூனிட் வந்து கேக்குறாங்க. ஸோ SI யூனிட்ஸ் எப்பவுமே நம்ம நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எழுதுவோம், இல்லாட்டி பாஸ்கல் அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1 பாஸ்கல் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தெரியும். இது வந்து 1 kgf வந்து என்ன சொல்ல வராங்கன்னா 9.8 கிராவிடேஷன் வேல்யூ தான் என்ன சொல்ல வராங்கன்னா 1 kgf னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 1 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது 1 kgf வந்து என்னன்னா 9.81 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் போது 100 வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போது 10 power minus 4 வரும். 1 by centimeter square இருக்கு. ஸோ 1 by 10 power minus 4 வரும். ஸோ இதில் வந்து அப்போ 9.81 into 10 power 4 அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.8 ஆப்ஷன் இது 2 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். 9.81 இது வரும், ஆனால் இது வரும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே மெகா பாஸ்கலில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெகா பாஸ்கல் வரணும்னா இங்கே 10 power 4 இருக்குது. இங்கே 10 power 4 கூட இன்னொன்று 10 power 6 தான் வந்து மெகா பாஸ்கல்னு சொல்லுவாங்க. அப்போ 10 power 4 கூட 10 power 2 இன்னொரு +2 ஆடனா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 10 power 6. அப்போ +2 ஆட் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 0.2 பாயிண்ட் தள்ளி போனால் நமக்கு வந்து 0.098 into 10 power 6 கிடைக்கும். அப்போ 0.0981 into மெகா பாஸ்கல். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 9.81 ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ இதில் 10 power 4 இருக்குது, மெகா பாஸ்கல்லாம் 6 வரும். ஸோ 4 போது 2 0 முன்னாடி போகும். ஸோ 0.0981 10 power 6 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே 1 kgf per centimeter square ஓட SI யூனிட் வந்து கேக்குறாங்க. ஸோ 1 kgf ஓட வேல்யூ வந்து 9.81 அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து நமக்கு மெகா பாஸ்கல்ல கேட்டிருக்கிறதுனால இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் 1 kgf per centimeter வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 1 kgf ஓட வேல்யூ 9.81 டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து 10 to the power -4 எழுதுறாங்க. ஸோ அது வந்து 9.81 into 10 to the power 4 எழுதுறாங்க. ஸோ இங்க மெகா பாஸ்கல்ல கேட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து 0.098 மெகா பாஸ்கல் அப்படின்னு எழுதிருக்கோம். தேங்க்யூ.